வணக்கம். நம்ம இன்றைக்கி லேன் மெர்ஜிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அப்படின்னா நம்ம 6 வழி சாலை 4 வழி சாலை அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அது மாதிரி எங்கேயாவது போயினே இருக்கும்போது ஒரு அகலமான சாலை சுருங்கி ஒரு சின்ன சாலையாக மாறுது. உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 வழி சாலை சுருங்கி 2 வழி சாலையாக மாறுது. அந்த இடத்துல எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்தியாவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எங்கேயாவது இது மாதிரி சாலை சுருங்குன்ற பார்த்த உடனே ஆளுங்க ஒரு வேகம் இருப்பாங்க, ஒரு லேன் மாறுவாங்க, ஒரு குழப்பமாக ஒரு ஒடுக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டாங்க. இன்னொருத்தங்கன்னா நம்ம போய் ஆகணும், ஏதோ அங்கே போயிட்டு ஏதோ ஒலிம்பிக் ஜெயிக்கிற மாதிரி முறையாக அந்த இடத்துல எப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் போயினே இருக்குது. திடீர்னு முன்ன சாலை சுருங்கி 2 வழி சாலையாக மாறுது. அப்போது இந்த மஞ்சள் காரும் மஞ்சள் பஸ்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த வண்டியும் இல்லை, அதோட லேன் கிளியராக இருக்குது, அவங்க நேராக போயினே இருக்கலாம். இப்போ பின்னாடி வர அந்த நீல கார் நீல பஸ் என்ன பண்ணணும்? பொதுவாக மனசில் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எப்பவுமே ஒரு லேன் ஸ்விட்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் போடணும், கண்டிப்பாக போட்டு ஆகணும். இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்ட்டு நம்ம லேன் ஸ்விட்ச் பண்ணிடக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டாலும் பக்கத்தில் இருக்க வண்டி நம்மளுக்கு வழி தரானா, நம்ம போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம போகணும். இப்போது அந்த பஸ்ஸுக்காரன் இண்டிகேட்டர் போட்டான், நம்ம அந்த நீல காரில் போகிறோம்னு வச்சுப்போமே, நம்ம பார்க்குறோம் இந்த பஸ்ஸு இண்டிகேட்டர் போட்டிருக்கு. எப்பவுமே ஒரு பக்கத்தில் இருக்க வண்டியோட ஏதோ ஒரு பாகம் நம்ம வண்டிக்கு முன்னாடி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த வண்டிக்கு நம்ம வழி தரலாம். இது தரனால நம்ம இன்னும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். இங்கே அந்த பஸ்ஸோட பாதி பஸ் நம்மக்கு முன்னாடி இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு வழி தரும். அந்த பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி நம்ம போகலாம். இப்போ அதுக்கு பின்னாடி வர சிவப்பு கார் என்ன பண்ணணும்? நெட்ல நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு வண்டிக்கு வழி விட்டோம்னா இன்னொருத்த அந்த சண்டில் நுழைய பார்ப்பான். அப்படி பண்ணக்கூடாது. இந்த சிவப்பு காருக்கு முன்னாடி நம்ம கார் இருக்கிறதுனால அந்த சிவப்பு கார் நின்று நம்ம போனதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போகலாம். இதுதான் ஒழுக்கமான டிரைவிங். இது மாதிரி வண்டி ஓட்டணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு மன நிம்மதியோடு வண்டி ஓட்டலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லேன் டிசிப்ளினை ஓட்டி பாருங்கள். எவ்வளோ நிம்மதியாக வண்டி ஓட்டலாம், எவ்வளோ பாதுகாப்பாக வண்டி ஓட்டலாம்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி, இந்த விஷயத்தை பற்றி பல பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். எல்லாரையும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், பாதுகாப்பாக ஓட்ட சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.